கனடாவில் கியூபெக் பகுதியில் இருக்கின்ற லேவிஸ் என்கின்ற இடத்தில் 51 வயதான தமிழ் பெண் சுமிதா பாஸ்கரன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். சடலம் மீட்கப்பட்ட போது அவருடைய சடலம் கடுமையாக சிதைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக அவருடைய முன்னாள் காதலர் மார்ட்டின் கேரியர் என்பவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த சடலத்தை அந்த தன்னம் தனியான காட்டிற்குள் வைத்து சிதைத்தது அவர்தான் என்று இப்பொழுது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த கொடூர கொலை சம்பவம் இடம்பெற்றது? மேலதிக விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கனடாவின் கியூபெக் பகுதியில் இருக்கின்ற லேவிஸ் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியொன்றில் 51 வயதுடைய சுமிதா பாஸ்கரன் என்கின்ற தமிழ் பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் கனடாவில் தமிழர்கள் மத்தியில் இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த குற்ற வழக்கில் அவருடைய முன்னாள் காதலரான 60 வயதுடைய மார்ட்டின் கேரியர் என்பவர் சடலத்தை சிதைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்தான் இந்த சுமிதா பாஸ்கர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பொறியியலாளராக பணிபுரிந்திருக்கின்றார். உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு முகமையில் இவர் பணியாற்றி இருக்கின்றார். அமெரிக்காவில் இவர் முன்னர் வசித்திருக்கின்றார். அதற்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கியூபெக் நகரத்திலே இவர் குடியேறியிருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவரை காணவில்லை என்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அவரை காணவில்லை என்று அவருடைய உறவினர்கள் போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேடுதல் வேட்டை இடம்பெற்றிருக்கிறது. சுமிதா மற்றும் மார்ட்டின் கேரியர் இவர்கள் இருவருடைய இந்த பின்னணியை பார்ப்போமாக இருந்தால், இவர்களுக்கு இடையே கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து நீண்ட காலமாக ஒரு உறவு இருந்ததாக அவருடைய நண்பர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த உறவு ஒரு மோசமான நிலையில் இருந்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். பிரிந்தாலும் சொத்து பிரச்சினை மற்றும் குடும்ப விவகாரங்கள் தொடர்பாக இருவருக்கும் இடையில் நீதிமன்ற பிணக்குகள் இருந்திருக்கின்றன. அந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருந்திருக்கின்றன. இந்த நிலையில் 2012ஆம் ஆண்டு சுமிதா ஒரு வீட்டினை வாங்கியிருக்கிறார். அந்த வீட்டை வாங்கிய போது கனேடிய குடியுரிமை இல்லாத காரணத்தினால் மார்ட்டின் கேரியரினுடைய பெயரில் தான் அந்த வீடு வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2019ஆம் ஆண்டு அந்த வீட்டை விற்று அந்த வீட்டினுடைய முழு பணத்தையும் மார்ட்டின் கேரியர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக 2024இல் நீதிமன்றம் மார்ட்டினுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதாவது சுமிதா பாஸ்கரனுக்கு சுமார் $1,60,000 திருப்பி செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் மார்ட்டின் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். அப்பொழுது அரசு வழக்கறிஞர்கள் அவரை ஜாமீனில் விடக்கூடாது என்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். தற்போது சடலத்தை சிதைத்ததாக மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அடுத்து நடைபெற இருக்கின்ற விசாரணையின் போது அவர் மீது கூடுதலாக கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு செய்தியில் சந்திக்கலாம்.